17-18 வருஷங்கள் ஆகிவிட்டது. விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக என்னிடம் விசாரிப்பதற்கு என்ன இருக்குது? அதுல வந்து முன்னுக்கு இந்த போட்டோ போட்டிருக்குது. முன்னுக்கு மட்டுமில்ல இடையிடையே எல்லா பேப்பர்லையும் வந்து இந்த போட்டோ இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அது அந்த ஃபைல்ல சாராம்சம் நினைக்கிறேன், அது வந்து இன்னும் ஒரு ஃபைல் இருக்கு, அது வந்து இந்த போட்டோ போட்டிருக்குது. உங்களுக்கு புலம்பெயர் தேசத்து மக்கள்ல இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்து யார் யார் பணம் அனுப்புனாங்க, அதோட வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இங்க எத்தனை பேருக்கு விடுதலை புலி இயக்கம் குடும்பங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறீங்க, முடிவடைந்து 17-18 வருஷமாகுது. இப்ப என்னட்ட கேட்கறதுக்கு வந்த காரணம் என்ன சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து ஃபைல் வந்தபடினால ஃபைல்ல உள்ள கேள்விகளை நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, அது என்னோட டியூட்டி. எனக்கு நல்லா தெரிஞ்சது யாருன்னு சொல்லி நான் எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். ஆனா வந்து அவருக்கு வந்து ஒன்று என்னால வந்து இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. அது மாற்று சமூகத்துக்கு, மாற்று இனத்தில் உள்ளவர், அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள் நான் சொல்லணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் நான் சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. இவங்களை வந்து உயர் அதிகாரிகளுக்குரிய பதவிகளை கொடுத்தா இவங்க வந்து தமிழ் மக்களை எப்படி அடிபணிய வைக்கலாம், தமிழ் மக்களை எப்படி அடிமையாளாக்கலாம், அவங்கள தமிழ் மக்கள பிரதேசங்களை எப்படி அபகரிக்கலாம், தமிழ் மக்கள சொத்துக்களை எப்படி சுரண்டலாம்ன்றதை பற்றி தான் அவங்களோட ஆய்வா இருக்குது ஒழிய கல்ஃப் கண்ட்ரில இருந்து பெட்ரோல் காட்சி வரல. நாங்க எங்களோட புலம்பெயர் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கோம். இதை வந்து விசாரிக்கிறதுக்கும் இதை வந்து தடை செய்யறதுக்கும் என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குது? எதிர்ப்பு கூடி இந்த மட்டும் காட்டி வந்துருக்கு பாருங்க. எப்படி எல்லாம் நம்மளை சுத்தி நம்ம நேரத்தையும் சாதாரணமா சின்ன சின்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், டொய்லெட் கட்டி கொண்டு இருக்கிறோம், சின்ன சின்ன வீடு கட்டி கொடுத்துருக்கோம், சாமான கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதை பிச்சை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம், நம்ம சாதாரண நினைச்சு கொண்டிருக்கோம். வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு தடந்து பாருங்க. இந்த சமூகத்தில இருந்து எங்கட வந்தான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி விரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய கட்டு, சும்மா சாதாரண பெரிய ஒரு கட்டு. அது சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து சாதாரண ஒரு பாருங்க, எனக்கு ஒரு கார் இல்ல, பழைய மோட்டார் சைக்கிளான்னு பிடிக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் தாஸ். பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு இருந்து அந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான விடயங்கள் 2-3 கதைக்க வேண்டியிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 3 மாதத்துக்கு முதல்ல வந்து எனக்கு ஒரு அழைப்புகள் வந்திருந்தது ஃபோனோடாக. நீங்கள் வந்து டிஐடி என்கின்ற அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வந்து நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்போ கட்டாயம் உடனே வரணுமான்ட்டு. அப்போ வர முடியுமான்னு தான் நான் சொன்னேன், இப்போ வர முடியாது, நான் கொழும்புல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லியிருந்தாரு, நீங்கள் எப்போ வர முடியுமோ எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னா. நான் பிறகு அதை பற்றி கேர் பண்ணல, எனக்கு கோலும் பண்ணல அவங்க. அப்புறம் அதுக்கு பிறகு முந்தா கால் பண்ணியிருந்தாங்க, வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு. அதாவது இல்லை எனக்கு வந்து களுவாஞ்சிக்குடி போலீஸ்ல இருந்தால் எனக்கு ஒரு ஃபோனூடாக கோல் வந்திருந்தது. அப்போ ஃபோனூடாக கோல் வர நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் யாருன்னு களுவாஞ்சிக்குடி போலீஸ் வந்து ஹாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது வந்து மொபைல் நம்பரோட ஹாய்க்கிறீங்க, நீங்கள் உண்மையிலேயே அந்த டிஏடி ஆஃபீஸில் அழைச்சிருந்தாங்கன்னா எனக்கு வந்து பேப்பரோடாக அழைப்புகள் தரணும். இப்போ நீங்கள் யாருன்னு தெரியாது, போலீஸ் தானு தெரியாது, மொபைல் நம்பரோடாக அழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லியிருந்தாரு, ஓகே நாங்கள் அந்த ஆஃபீஸ் நம்பர் தான், அந்த ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் நேரடியாக கதைங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நம்பரோட தந்தார். அவர் வந்து நான் கேட்டிருந்தேன்னா எது சம்பந்தமாக வந்து நீங்கள் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, உங்களோட விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக வந்து உங்களோட விசாரிக்க வேண்டியிருக்குதான், அதனால உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் யோசிச்சேன்னு சொன்னா, விடுதலை புலிகள் இயக்கம் வந்து முற்று பெற்று இன்றைக்கு 17-18 வருஷம் ஆகுது. அப்ப இன்றைக்கு வந்து என்ன அழைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட்டு நான் அதை வந்து தெரிவிக்கணும். நான் இப்போ வந்து அந்த விசாரணைக்கு போகின்றேன் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கணும் என்பதற்காக
ஃபேஸ்புக் லைவ் ஊடாக அந்த டிஏடி ஆஃபீஸுக்கு கல்லடி இருக்கிற டிஏடி ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து அக்கா வந்திருந்தவ அக்காட்ட ஃபோனை கொடுத்து நான் லைவ் வீடியோ வந்து போட்டேன். இப்படி வந்து 17-18 வருஷங்கள் ஆகிவிட்டது. விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக என்னிடம் விசாரிப்பதற்கு என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் சரியான இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தாங்கன்னா என்னை அழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு லைவ் வீடியோ வந்து போட்டேன். அப்ப இதுவரை காலமும் ஒரு அசம்பாவிதமும் நடக்காததுல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காததுல இப்பத்தான என்னை பற்றி ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் விளங்க மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லைவ் ஒன்று போட்டுட்டு மக்களையும் அன்றைய தினம் இந்த இடத்துக்கு நான் போகின்றேன். விசாரணைக்காக அழைத்திருக்காங்க, நான் போறேன். எனக்கு ஒரு அழைப்பானையும் பேப்பர்ல தரல, போனூடாக தான் எல்லாம் அழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அக்கா வந்து அதை உள்ளுக்க கெட் பண்ணிட்டாவும். உள்ளுக்க கெட் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது ரோட்ல இருந்து நான் போகின்ற வழியில கேட்ல இருந்து அப்படியே உள்ளுக்க நான் போறதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க லைவ்ல. 2 செகண்ட் 1 நிமிஷம் தான் இருக்கு வெளியில கதைச்சது. உள்ளுக்குள்ள போறது ஒரு 2 செகண்டா வீடியோ எடுத்துருவாங்க. அப்ப டக்குன்னு உள்ளுக்கு இருந்து எல்லாரும் ஓடி வந்து போனை பறிச்சு போனை லைவ் வந்து டீல் பண்ணி விட்டாங்க. டீல் பண்ண உடனே இப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்க டீல் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து புலனாய்வு பிரிவு இது எங்களோட முகங்கள் எங்களுடைய இதுகள் ஆஃபீஸுகளை வந்து நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்றேன். அப்ப அவங்களோட அந்த நபர்களை வந்து அவங்க வந்து தணிக்கை செய்ய அதாவது வெளியில காண்பிக்க முடியாத டிபார்ட்மெண்ட்னு அப்ப அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப அதை வந்து டீல் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனா மொபைலை பறிச்சு டீல் பண்ணதான் எனக்கு கவலையா இருந்தது. பிறகு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து உள்ளுக்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்க போனோடனே அந்த தர்ஷன் என்ற அந்த தம்பி தான் வந்து என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தவர். முன்னுக்கு இருக்கும்போது இப்ப 2 ஃபைல் எடுத்து போட்டிருந்தாரு. பெரிய ஃபைல். ஒரு ஃபைல் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 500-600 தாள் இருக்கும். அதுல வந்து முன்னுக்கு எந்த போட்டோ போட்டிருக்குது, முன்னுக்கு மட்டுமில்ல ஒரு இடையிடையே எல்லா பேப்பர்லயும் வந்து இந்த போட்டோ இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அது அந்த ஃபைல்ல சாராம்சம் நினைக்கிறேன். அது வந்து இன்னும் ஒரு ஃபைல் இருக்கு. அது வந்து எந்த போட்டோ போட்டிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குது, நான் அப்படி பெரிய பாரிய குற்றம் செஞ்சேனா என்னப்பா குற்றம் செஞ்சேனான்னு சொல்லி எனக்கு பெரிய அதிர்ச்சியா போயிட்டுது. என்ன மனச்சாட்சிக்கு விரோதமாக வந்து யாருக்கும் தீங்கிழைக்கையும் இல்லை, குற்றம் செய்யும் இல்லை. இதுவரை காலமா வந்து யோசிச்சு போட்டு நம்ம கடவுளை தான் பண்ணாங்க. இது ஒரு இடியை தூக்கி போட்டுருக்கு முன்னுக்குன்னு சொல்லி அது என்ன கொலை செஞ்சானா கொலையடிச்சானா கற்பழிச்சானா அப்படின்னு சொல்லி நினைச்சு போட்டு எனக்கு பயங்கரமான ஒரு இதை மாதிரி இருந்தது. இப்ப நீங்க பாருங்க, ஒன்றுமே ஒரு குற்றமே செய்ய ஒரு ஆளுக்கு வந்து முன்னுக்கு ஃபைல தூக்கி இந்த பெரிய குற்றம் தூக்கி போட கூட எவ்வளவு ஒரு பெரிய பயம் வரும். யோசிச்சு பாருங்க, இது நான் இப்படி நமக்கு தெரியாமல் இப்படி இருந்திருக்கேன்னு சொல்லி உண்மையிலே பயப்பேன். அவ்வளவு இன்னொரு பெரிய பாரத்தை தூக்கி போட்டுருக்கான், என்னது போட்டுருக்கான். இது சதித்திட்டம். ஆரம்பத்தில் சொல்றது சதித்திட்டம். யாரு செஞ்சது இப்படி செஞ்சது நான் விளக்கமா சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து அவர் ஒவ்வொரு விஷயமா 2003 இருந்து 2003 2004 2005 இல்லை அப்படி தொடர்ந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்தது, என்னென்ன வேலை செஞ்சீங்க, எங்கிருந்து பணம் வந்தது, பேங்க்ல இவ்வளவு வளர்ந்தது, இவ்வளவு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விளக்கமா கேட்டு வந்தாரு. அப்ப நான் அந்த 7 எடுத்த பிறகு என்னென்ன வேலை செஞ்சீங்க, எங்கெங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டிருந்தாரு. அப்ப கேட்டு போட்டு கடைசியா கேட்டாரு, இந்த நீங்க யூடியூப் சேனல் தொடங்கி எத்தனை வருஷம், அதுக்கு முதல்ல உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபேஸ்புக்ல தொடங்கி யூடியூப்ல கண்டினியூ பண்ணான். யூடியூப் தொடங்கி இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அதுல வந்து வந்த பணங்கள் எல்லாம் என்ன கணக்கு எப்படி வந்தது என்று கணக்கு கேட்டிருந்தாரு. புலம்பெயர்ந்த மக்கள் தானே அனுப்பின எல்லா பணமும் இல்லை இந்தியத்தையாக கேட்டிருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து அப்லோட் பண்ணா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணா வந்து அதை பார்த்துட்டு உதவி செய்கிற மனமுடையவங்க வந்து பணம் அனுப்புவாங்க. அது வந்து இந்த நாட்டிலையும் இருந்து அனுப்புவாங்க, வெளிநாட்டுல எல்லா நாட்டிலையும் இருந்து அனுப்புவாங்க. வீடியோ எல்லா இடமும் பார்ப்பாங்க. பார்க்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் வந்து பணம் அனுப்புவாங்க. அந்த பணத்தை கொண்டு பயனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவி திட்டத்தை செஞ்சு கொடுக்குறது, அப்படி பணத்தை கொண்டு கையில கொடுக்குறது. இவ்வாறுதான் நான் செஞ்சு கொண்டு வரேன். அதுக்கான சகல எவிடன்ஸும் வந்து வீடியோவில் இருக்குது, எல்லா வீடியோலும் இருக்குது. அதுல வந்து சில வீடியோக்கள் வந்து கொப்பிரைட் என்கின்ற இந்த மியூசிக் தடை செய்யப்பட்டதுனால அழிஞ்சிருக்கலாம் சொல்லி சொன்ன பிறகு சொல்லினாரு, உங்களுக்கு புலம்பெயர் தேசத்து மக்கள்ல இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து யார் பணம் அனுப்புனாங்க,
அதோட வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இங்க எத்தனை பேருக்கு விடுதலை புலி இயக்கம் குடும்பங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொல்லி யாருமே சொல்லி அனுப்புறது, நான் விடுதலை புலி இயக்கம் சொல்லி நான் பணம் அனுப்புறேன் இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி அனுப்புறதில்லை. ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு என் ஃபோன் நம்பர் அதில் போட்டுப்போம், இந்த ஃபோன் நம்பருக்கு இந்த குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்யுங்கப்போ இவ்வளவு பணத்தை நான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்களோட பேரை சொல்லுவாங்க, அவங்களோட பேரை மட்டும் ஒரு பேரை சொல்லுவாங்க, இந்த பேரை சொல்லி கொடுங்க. இப்போ வந்து பணம் அனுப்புறாக்கள் வந்து லட்சக்கணக்கில் 5 லட்சம் 10 லட்சம் அனுப்ப மாட்டாங்க. 50,000 1 லட்சம் கூட 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 போனா 2 லட்சம் அவ்வளவுதான். அப்ப அந்த பணத்துக்கு வந்து அவங்களுக்கு வெளிநாட்டுல வந்து அது சிறிய தொகை. அந்த சிறிய தொகையை வந்து அவங்க ஒரு மாசத்துல 15 லட்சம் சம்பளம் எடுப்பாங்கன்னா அந்த சிறிய தொகையாக எங்களோட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்ட மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையால் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்போம்னு செய்வாங்க. அதுக்கு வந்து அவங்க விளம்பரம் தேடணும், பெயர் சொல்லணும் சொல்லி நினைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதை விளக்கமா சொன்ன உடனே அப்ப சொல்லியிருந்தாரு, கூடுதலான தொகை பணம் வந்து யாருக்கு வந்திருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, கூடுதலாக வந்து வராது, இப்படி ஒரு ஆளும் எல்லார பணத்தை கலெக்ட் பண்ணி கூடுதலாக பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் சொல்லி எங்க பண்ணியிருக்கிறீங்க. நான் பாலை எடுத்தோம்னா சந்தி வழியில வந்து 14 மலசர கூட ஒரு வீடு காட்டி கொடுத்துருக்குறேன், அது கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சொன்ன பிறகு சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்த குடும்பம் ஒன்றுக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை சொல்லிக்காருங்க. அப்ப நீங்க புலம்பெயர் தேசத்து மக்கள் இயக்கமா அவங்களுக்கு உதவி செஞ்சு அப்படின்னு அதே போல இன்னும் ஒரு குடும்பத்தையும் விசாரிச்சிருந்தாரு. அப்ப அவங்க விடுதலை புலி இயக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியாது விடுதலை புலி இயக்கம் அனுப்புனது இல்ல பொதுமக்கள் அனுப்புறாங்க, அது சொல்லி அனுப்புறதுன்னு திருப்பியும் சொன்னேன். சொன்ன பிறகு சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அவரெல்லாம் குற்றம் சொல்லல, அந்த கேள்வி இல்லாம வந்து அந்த ஃபைல் இருக்குது, ஒவ்வொரு வீடியோட போட்டோவையும் போட்டு அந்த ஃபைல் இருக்குது. அப்ப நிறைய வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டு வந்தாரு. ஒவ்வொன்றுக்கு நான் உள்ளதை உள்ளபடியே அப்படியே மாற்றம் இல்லாம அப்படியே சொல்லியிருந்தேன். சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சதை சொல்லி சில விடயங்கள் வந்து மறந்து போயிருந்தான். சில கனகாலங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு நடந்த சம்பவங்கள், வீடியோக்கள், உதவி திட்டங்களை வந்து மறந்து போயிடும். அது போல நான் வீடியோ பார்த்தான் சொல்லணும். சில வேளை முன்ன பின்ன இருக்கலாம், சில வேளை கூடலாம் குறையலாம், சில வேளை காலம் வித்தியாசப்படலாம், சில வேளை பெயர்கள் வித்தியாசப்படலாம் அப்படி என்று சொல்லியிருந்தான். கூடிய வரைக்கும் தெரிஞ்சதுக்கு சொன்னான். சொல்லி போட்டு எனக்கு தெரிஞ்ச விடயத்தை நான் ஒரு திறந்த புத்தகம் தாங்க, நம்ம ஒரு ஒளி மறையும் இல்லை, எல்லாம் வந்து வெளிப்படையாவே சொல்லி நான் அப்படியே சொல்லிடுறேன், என்னோட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுறது, ஒரு ஒளி மறையும் இல்லை, நீங்க என்ன ஒன்றா கேளுங்க அப்படின்னு அவ கேட்கறதுக்கு வரை சொல்லியிருந்தேன். அப்ப சொன்ன பிறகு சொல்லியிருந்தாரு, கடைசியா வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 மணிக்கு போனான். பின்னர் 2 மணி வரைக்கும் எனக்கு விசாரணை நடந்திருந்தது. அதாவது 10:40க்கு தொடங்கினது, 2 மணி வரையும் விசாரணை நடந்திருந்தது. அப்ப விசாரணையில வந்து திரும்ப சில விடயங்கள் விடுதலை புலிகள் சம்பந்தமா தான் சில விடயங்கள் கேட்டிருந்தாரு. அப்ப நான் அதை சொல்லி போட்டு சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கம் வந்து அதாவது முடிவடைந்து 17 வருஷமாகுது, 17-18 வருஷமாகுது. இப்ப என்னட்ட கேட்கறதுக்கு வேண்ட காரணம் என்ன சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து ஃபைல் வந்தபடினால ஃபைல்ல உள்ள கேள்விகளை நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, அது என்னோட டியூட்டி. ஃபைல் எனக்கு கொழும்புல இருந்து வந்திருக்குது, அப்ப இந்த ஃபைல் உள்ள கேள்விகளை கேட்க வேண்டியது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் ஓகே, அப்ப நீங்க கேட்டதுக்கு நான் என்னால முடிஞ்ச பதில சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி, உண்மையிலே காலமையும் சாப்பிடா போனா மத்தியானம் சாப்பிடல, சரியான களைப்பா இருந்தது. அப்ப நான் விளக்கத்தை சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். வந்த உடனே இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா, இந்த சம்பவத்தை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால நடத்தப்பட்ட ஒரு சதி. அந்த நபர் வந்து யார் என்பதுதான் பலரிட கேள்வியா இருக்கு. இந்த ஒரு நபர் வந்து நான் வந்து விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவன், விடுதலை புலி இயக்கத்தோட தொடர்பாடலா உதவி செஞ்சு பெற்றுக் கொடுக்குறேன், விடுதலை புலி இயக்கத்தை மீள் உருவாக்க செய்கிறேன்னு சொல்லி அந்த ஃபைலை வந்து தாக்கல் செஞ்சுக்கிறாங்க. அப்ப அது வந்து அந்த நபருக்கு என்னை பற்றி முழு விவரம் தெரியாம இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஜெலஸ்ல பொறாமையில வந்து இவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும், ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி இவர் இந்த சமூக சேவையை நிப்பாட்டணும் என்பதற்காக செய்த சதி திட்டம் என்றால் எனக்கு நல்லா தெரியுது. 100% இதான் உண்மை. அவருக்கு வந்து ஒன்றிய என்னால வந்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க, நிறைய மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு என்னோடாக உதவி எடுத்துக்கொண்டு மாத வருமானம் பெற்றுக்கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறாங்க.
இப்போ கூட கொஞ்சம் இது ஒரு அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு, தம்பி போன மாதத்துக்கு காசு அனுப்பிட்டேன் அந்த பிள்ளை கேம்பஸ் படிக்கிற பிள்ளைக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே வறுமை சரியான வறுமையில் வந்து சாப்பாட்டுக்கு மழை இல்லாமல் அம்மா வந்து மீன் பிடிச்சி ஆற்றுக்கு இறங்கி அந்த சீலையால் மீன் பிடிச்சி பிள்ளைய படிப்பிச்சு அப்பம் விற்று வடை விற்று பிள்ளைய படிப்பிச்சு கேம்பஸ் வரைக்கும் அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உதவி கிடைக்கிறது பிட்டி ஒரு எப்படி சொல்றது தெரியல. அப்ப அப்படியான சூழ்நிலையில இருக்கிற அந்த புள்ள மட்டும் இல்லை. இப்போ கொஞ்சம் அந்த காசன அண்ணா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு, அந்த அந்த மாணவியை மட்டும் சொல்றேன் இப்ப. ஆனா வந்து அதே போலதான் நான் உதவி பெற்றுக் கொடுக்கின்ற மாணவிகள் நிறைய பேர், மாணவர்கள் நிறைய பேர் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து என்னைய வந்து உள்ளுக்க தள்ளனும், நான் செய்கிற இந்த உதவி திட்டங்களை நிப்பாட்டணும் என்ற சிட்டியான ஒரு பொறாமையில ஒரு வன்மத்துல வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க. அப்ப நான் சொன்னவற்றேன்னு சொன்னா, கடைசியா என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், இந்த வன்மமான இந்த ஒரு பொறாமையின் நிமித்தம் செய்த நபர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப பாத்தீங்க சொன்னா, இது வந்து இப்ப இல்ல, 2023ஆம் ஆண்டே வந்து இதுக்குரிய ஃபைல் வந்து அங்க பதியப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, இப்படி செய்யறாருன்னு சொல்லி 2023ஆம் ஆண்டே இதுக்குரிய ஃபைல் அங்க பதியப்பட்டிருக்குது. இந்த ஃபைலை வந்து இடையில இருக்கிற மற்ற சமூக உறுப்பினர், மற்ற சமூகத்தில் உள்ள, அதாவது முஸ்லிம் சமூகத்தில் உள்ள இன்னும் ஒரு உயர் அதிகாரி இந்த ஃபைலை பார்த்துட்டு உந்து சக்தியா இதை வேற உள்ளுக்கு அடைக்கணும், வேற உள்ளுக்க போடணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை தூண்டுதலா வந்து நிறைய எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்றதுக்கான செயல்பாடை செஞ்சிருக்கிறாரு. அப்ப இது வந்து எங்கட சமூகத்துல வந்து நான் செய்கின்ற சில உதவிகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வந்து க்ளோஸ் பண்ண வெற்றி அதுக்கப்புறம் வந்தா அப்படி க்ளோஸ் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி வீக் ஆகிட்டு பேட்டரி சார்ஜில் போட்டு தான் கதைக்கிறேன். பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய சமூகத்தில் வந்து நான் செய்த உதவி திட்டங்களில் பல உதவி திட்டங்கள் வந்து ஒரு ஊர் நலிவடைந்த ஊரை பலப்படுத்தும் வகையாக வந்து அந்த எல்லைப்புறத்தில், அதாவது அந்த நிலத்தை மாற்று சமூகம் அபகரிக்க கூடாது என்றதுக்காக நான் செய்யல, அபகரிக்க நினைக்கிற இடத்துல வந்து அதை வலுப்படுத்திக்க, அந்த இடத்த வந்து தமிழக குடியிருந்தான்றதை வலுப்படுத்திக்கிறேன். அதுவும் கிரான்லேயும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, ரயில்வே கடவையை வந்து கொடுக்குறாங்க, அங்கால பக்கம் மாற்று சமூகம் வந்து இடத்தை அபகரிக்கிறதுக்காக இப்படியா செய்யறாங்கன்னு சொல்லி. அதே போல 14 மலசல கூட கட்டி கொடுத்துக்கிறேன், டொய்லெட் கட்டி இடத்தை வந்து இடங்களை எல்லைப்புறத்தில் உள்ள ஒதுக்குப்புறத்தில் உள்ள இடங்களை அபகரிக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. அதுவும் மாற்று இனத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள் நான் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் நான் சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. இந்த அரசாங்கமும் பாத்தீங்க சொன்னா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு. இந்த அதாவது 2023ஆம் ஆண்டு இந்த ஃபைல் பதியப்பட்டு இந்த அரசாங்கத்துல அனுரகுமார திசாநாயக்க அவருடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய இந்த ஆட்சியில வந்து இந்த பிரச்சனையை மிகவும் பெருசாக மாற்றவனும், இவரை வந்து உள்ளுக்கு அடைக்கணும்னு சொல்லி ஒரு சதி திட்டத்தினூடாக செயல்பாடு நடந்திருக்கேன்னு சொன்னா நான் வந்து என்ன உள்ளுக்கு அடைச்சா வந்து இந்த அரசாங்கத்தை வந்து பிள்ளையா வந்து வீடியோல கதைப்பேன். அப்ப சமூகத்தின் மத்தியில சிலருக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து தீமையான ஒரு பார்வையில பார்க்கப்படும் என்றுதான் இவங்க இந்த மாற்று சமூகத்தினுடைய நோக்கமா இருக்குது, மாற்று சமூக அதிகாரிகளோட நோக்கமா இருக்குது. இப்ப இப்படி வந்து எங்களோட சமூகத்துக்கு எதிராக வந்து இன்றைக்கு மட்டுமில்லை நிறைய காலங்களாக தொட்டு பல விடயங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்களை வந்து உயர் அதிகாரிகளுக்குரிய பதவிகளை கொடுத்தா இவங்க வந்து தமிழ் மக்களை எப்படி அடிபணிய வைக்கலாம், தமிழ் மக்களை எப்படி அடிமையாக்கலாம், அவங்கள தமிழ் மக்கள்ற பிரதேசங்களை எப்படி அபகரிக்கலாம், தமிழ் மக்கள்ற சொத்துக்களை எப்படி சுரண்டலாம்ன்றதை பற்றி தான் அவங்களோட ஆய்வா இருக்குது ஒழிய சமூகத்துல ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற சிந்தனை யாருக்குமே இல்லை. மாற்று சமூகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் அது அவங்களோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே அப்படித்தான் இருக்குது. என்ன குறிச்ச மட்டும் அந்த நபர் செய்த வேலைக்கு நான் இதை சொல்லுவேன் சொன்னா இதுல வந்து சில விடயங்கள் வந்து சொல்ல முடியாது அகமவலையத்துல, அதை நான் சொல்ல வேண்டியது சொல்றேன்னு சொன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது, எங்களை வந்து நான் உடைச்சே சொல்றேனே, ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னா அந்த நபரை பற்றி பயிர் போடப்படும்.
ஒரு தமிழ் சமூகத்துக்கு எவன் நன்மை செய்கிறான் அதை பற்றி ஃபைல் போடப்படும். என்னையா இதுல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா, பிச்சை எடுக்கிறோம் ஐயா, அங்க பிச்சை கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். உங்களை மாதிரி சவுதியிலேருந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து பெட்ரோல் காசு வரல, நாங்க எங்களோட புலம்பெயர் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கோம். இதை வந்து விசாரிக்கிறதுக்கும் இதை வந்து தடை செய்யறதுக்கும் என்னையா உங்களுக்கு உரிமை இருக்குது? நீங்க இந்த இந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த பணம், இந்த அரசாங்கத்தில் வந்து கேட்குறமா இந்த இந்த சனம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது, சாப்பாடு கொடுங்க, இல்லை டொய்லெட் இல்லாமல் குமரப்புள்ளியில் இருக்கிறாங்க, டொய்லெட் கட்டி கொடுங்க, இல்லை உண்மையில இந்த வீடமைப்பு அதிகார சமையால வீடு ஒன்று கட்டி கொடுங்கன்ட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு வீடியோ போடுறோம். நீங்க கொடுக்கல குற்றச்சாட்டியா போடுறோம் இல்லையே. வீடுலாக்களுக்கு மனசு சொல்றாங்களுக்கு புலம்பெயர் மக்களாகிய உறவுகளே உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்கிறோம். அந்த பிச்சையை வந்து நீங்க வந்து சுரண்டனும், அதை நிப்பாட்டணும், இல்ல அதை தட்டி பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிச்சையிலும் கேடுகிட்ட பிச்சைகள். நீங்க இல்ல அரசாங்கத்து உத்தியோகத்தராக இருந்தாலும் சரியா, இல்ல மற்ற சமூக முஸ்லிம் சமூக உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரியா, இதுல வந்து இந்த எங்கட ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் இதுக்குரிய அடித்தளம் போட்டுருக்கு. இந்த ஃபைலை வந்து தாக்கல் செய்யணும், இப்படி அவரை வந்து இந்த செயல்பாட்டில் இருந்து நிப்பாட்டணும் ஃபைலை போட்டுக்க. அதை வச்சு ஒவ்வொரு சமூகத்திலையும் வந்து எதிர்ப்பு கூடி இந்த மட்டும் காட்டி வந்துருக்கு. பாருங்க எப்படி எல்லாம் நம்மளை சுற்றி நம்ம நேரத்தையும் சாதாரணமா சின்ன சின்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், டொய்லெட் கட்டி கொண்டு இருக்கிறோம், 2-3 சின்ன சின்ன வீடு கட்டி கொடுத்துருக்கோம், சாமானை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதை பிச்சை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம், நம்ம சாதாரண நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு தடந்து பாருங்க. இந்த இந்த சமூகத்துல இருந்து எங்கட வந்தான் ஆரம்பிச்சிருக்கான். எங்கட தமிழ் இனத்துல இருந்தா, தமிழ் சமூகத்துல இருந்தா இந்த ஃபைலை தாக்கல் பண்ணிக்கிறான். இந்த ஃபைலை தாக்கல் பண்ணா அதை ஒன்றுக்கு மேல உண்டா இன்னும் ஒரு இனத்துல இருந்து, இன்னும் ஒரு சமூகத்துல இருந்து பிரச்சனையை பெருசாக்கிக்கிறாங்க. பாருங்க எப்படி நடந்திருக்கேன் சொல்லி. இதுல வந்து நான் ஒன்றே இந்த ஃபைலை போடுவதற்கு எனக்கு குற்றஞ்சாட்டி எனக்கு தகவல் ரோங்கான தகவல் கொடுத்தவனுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன், நீ தமிழனே இல்லை, நீ தமிழ் தாயின் வயிற்றுல பிறக்கல, நீ தமிழ் தாயின் கருவா இருக்க மாட்டான். நீ ஒழுங்கான ஆளா இருந்தா நேருக்கு நேரு வந்து நான் தான் போட்டுனான் நீ செய்யற எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லணும். அதான் தமிழன் குணம். தமிழன்டா அப்படித்தான். தமிழன்டா நேருக்கு நேர் தான் வந்து செய்வான். நீ தமிழன் கருவே இல்லை. நீ ஒழுங்கான இருந்தா நாளைக்கு இந்த கிழமை வா, நேரடியா வா, நான் தான் செஞ்சான் சொல்லு. அப்ப நான் ஏற்றுக்கொள்ள தமிழன் சொல்லு. நீ தமிழ் தாயின் பிள்ளை இல்லை, அதை மட்டும் சொல்லுவேன். சரியானே? அப்ப உனக்கும் வந்து பிள்ளைகள் இருக்கு, உனக்கும் வந்து பிள்ளைகள் இருக்கு. இப்ப என்னால வந்து எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டா நான் கூட்டி கொண்டு காட்டுறேன் பாரு, காலில் விழுவாங்க. அங்க போனானே என்னை விட மாட்டாங்க. கோழி தந்திருக்காங்க, கச்சான் தருவாங்க, போனா விட சோளம் தருவாங்க. ஒரு இடத்துல வந்து கத்தரிக்காய் தோட்டம் மஞ்சு வச்சு அதுல வந்து கத்திரிக்காயில ஒரு மொத்தமா வந்து 3 கிலோ தான் இருக்கு. ஆனா வந்து அரைவாசி அவ்வளவு ஒரு 1.5 கிலோவுக்கு மேல எனக்கு அவ்வளவு தேம்பி ஆங்கி இருந்தவங்க ஒரு 3-4 மாசம் பராமரிச்ச கத்திரிக்காய் அப்படி எல்லாம் அன்பா இருக்கு. என்றால் நான் அதோடைய தேவையை சரியான இடத்துல தேவையான இடத்துல நிறைவேற்றி கொடுத்துருக்கிறேன். அந்த அன்பு என்னோட ஒரு நாளைக்கு வா எவ்வளவு புண்ணியம் தேடி இருக்கு. அந்த பாரு, நீ எனக்கு ஃபைல் போட்ட உனக்கு தான் சொல்லுவேன். நீ யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா எந்த உயரதியா இருந்தா சொல்லி, யாரா இருந்தா சரி, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு புண்ணிய வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லி என்னோட ஒரு நாளைக்கு வா, நான் யார்ட்டையாவது கொள்ளையடிச்சுக்கணும், ஒரு காசு வேண்டி எடுத்துருக்கேன், கொடுத்துப்பட்டு வேண்டி எடுத்துக்கணும், இல்லை யாரையாவது கொள்ளையடிச்சு ஓடி வந்துக்கணும், இல்லை கற்பழிச்சிக்கணும், கொலை செஞ்சுக்கணும் சொல்லி என்னோட ஒரு நாளைக்கு வந்துப்பா, தம்பி நான் தானே அப்போ உனக்கு ஃபைல் செஞ்சது நீ சொல்லியிருக்கிற வீடியோவில், நான் உன்னோட நீ செஞ்ச இடங்களுக்கு சாப்பிட்டா, அப்போ நீ உனக்கு கொலை செஞ்சிருந்தேன்னா அவர்கிட்ட உனக்கு தகுந்த தண்டனை நான் வந்து சட்டத்தின் ரீதியாக தருவேன். அது நியாயம். அப்படி வா, நீ கள்ளத்தனமா வந்து இவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில கோவத்தை வச்சுக்கொண்டு ஃபைல தாக்கல் பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இப்படி செய்யறான் அப்படி சேர்ந்து வீட்டுக்கு ஒளிஞ்சு இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத. அது தமிழண்ட குணம் இல்லை, தமிழண்ட கரு இல்லை. தமிழண்ட கருண்டா தம்பி நீ செய்யற பிள்ளை, நீ கொள்ளையடிக்கிறா, பணம் கொள்ளையடிக்க கொடுத்து போட்டு வேண்டி இருக்கிறா, இல்லை வீட்டை கட்டி போட்டு அரவாசி காசு கொள்ளையடிக்கிறா, நீ வா ஒரு வீடா போகும்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு வீடா வந்து அவங்களுக்கு முன்னுக்கே வந்து கேட்டு நான் உங்களுக்கு தந்தாரா,
தரலையாண்டு கேட்டு அப்படி ஒரு நபர் ஒரு ஆள் வந்து கொடுத்த காசு தரல இல்லை கொள்ளையடிச்சு போயிட்டாரு, கொடுத்து போட்டு போயிட்டு போயிட்டாரு, அல்லது வீடு கட்டத்துல கொள்ளையடிட்டாரு அப்படின்னு யாராவது சொன்னா அந்த இடத்துல வச்சு கம்ப்ளைண்ட் எழுது, இந்த போட்ட வீடியோவில் எடுத்து அப்படி எடுத்து ஃபைட் பண்ணி. அதான் தமிழண்ட குணம். அப்படி செய்யணும். நான் கொள்ளையடிக்கிறேன்னு நினைச்சேன் அப்படி இல்லை. உண்ட நோக்கம் எல்லாம் வந்து என்ன வந்து ஜெயிலுக்கு போடணும், என்ன வந்து ஏதோ குற்றம் சாட்டி ஒரு சட்டத்தின்படி இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தின்ல கைது செய்யணும் என்பதான் உன்னுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இறைவன் நோக்கம் பார்த்துருக்கேன், அது தண்டனை முழுக்க உண்ட பிள்ளைகளுக்கு தான் வரும். உனக்கும் உண்ட பிள்ளைகளுக்கும் நிச்சயம் உனக்கு கிடைக்காது தண்டனை. இந்த சமூகத்துல உள்ள என்ன நன்மை பெற்ற சனம் இருக்குதான், என்ன நன்மை பெற்ற எத்தனையோ சனம் இருக்கு, அத்தனை சனமும் ஒவ்வொரு நாளும் இறைவனை மன்றாட கூட இந்த மன்றாடுதான். அந்த அண்ணன் நல்லா இருக்கு நமக்கு. நீ வந்து பாரு, என்னோட வந்து பாரு, நாளை அன்றைக்கு வீடு கட்ட போறேன், அந்த ஊர்ல வந்து பாரு. அப்ப அந்த ஊர்ல சொல்லும் சனம் காட்டு வழியை செஞ்சுனாங்க, காட்டுக்குள்ள கல்லனும் வெள்ளனும் கத்தியும் போடாடி மாதிரியே கூட கஞ்சா குடிகாரன் செய்ய கூட நாங்க வந்து இன்றைக்கு அண்ணா வந்து பாதுகாப்பா வச்சிருக்காருங்கன்னு சொன்னோம். அந்த சனத்தை சாவு முழுக்க உன்ன சேரும். உனக்கு மட்டும் இல்லை, நான் எந்த வேலையை நிப்பாட்ட போறியா, நான் நிப்பாட்டிட்டு போறேன், பிரச்சனை இல்லை, உனக்கு அதான் சந்தோஷம், நிப்பாட்டிட்டு போறேன். இந்த சாபம் முழுக்க நான் உன்னை சபிக்கிறேன்னு சொன்னா, நான் சபிக்கிறேன், ஆண்ட உண்மை சத்தியமா சபிக்கிறேன். இந்த உதவி பெற்றாக்குற அத்தனை பேர்த்தையும் நான் சொல்லுவேன், இப்படி ஒரு சதிகாரன் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு சாமி கும்பிடுங்க, நாசமா போகணும். நான் கட்டாயம் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். அது உனக்கு நம்பிக்கை இல்லாம, கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா இருக்கு, நிறையவே இருக்கு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது, நிறைய அதிசயங்கள் கடவுள் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. நிச்சயமா அந்த அந்த வேண்டுதலுக்கு நிச்சயமா ஆண்டவர் செய்வி சாய்ப்பார், நிச்சயமான தண்டனை கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் இல்லாட்டியும் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைய நிச்சயமா நடக்கும்.